வாரமலரில் இந்த 8 வித்தியாசங்கள் படம் பார்த்தீங்களா? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் எப்போவுமே கண்டுபிடிக்கிறத ஒரு சேலஞ்சாக வச்சு கண்டுபிடிப்பேன். இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி. இப்போ அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன், பார்க்குறீங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இங்கே 2 பழம் தொங்குது மரத்தில். இதில் ஒரு பழம் தான் தொங்குது, 1. 2வது வந்து இந்த குருவிக்கு இந்த பக்கம் வால் இருக்குது, இதில் வால் இருக்குது, இதில் வால் இல்லை, 2. 3வது இங்கே ஒரு தென்னை மரம் கிடையாது, இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது, 3. 4வது இந்த கொண்டை, இந்த பாப்பாவோட கொண்டை இதில் நீளமாக இருக்குது, இதில் வந்து கொண்டை ரவுண்டாக இருக்குது, 4. 5 வந்து இந்த பாம்புக்கு நாக்கு இதில் கிடையாது, இதில் நீளமாக இருக்குது, 5. 6வது இந்த அம்மா வளையல் போடாமல் இருக்காங்க, இதில் போட்டிருக்கு, 6. 7வது இந்த நாயோட அந்த இது கழுத்தில் வந்து பெல்ட் இருக்குது, இதில் பெல்ட் இல்லாமல் இருக்குது, 6. 7வது எங்கே கண்டுபிடிச்சேன்? 7 இதை கண்டுபிடிச்சிட்டு விட்டுட்டேன், அதுக்குள்ளேயே மறந்துட்டேன். இந்த இது ஆடு, இந்த ஆடு இருந்துச்சு, இந்த இருக்குது, குட்டியாக இருக்குது, தெரியுது? அதில் தெரியுது. இதில் 2 ஆடு இருக்குது, இதில் ஒரு ஆடு தான் இருக்குது. சரி. 8வது என்ன கண்டுபிடிச்சேன்? அதுக்குள்ளே மறந்துடுறேன். மொத்தம் 8 சொல்லிட்டீங்கல்ல? 8 வந்துருச்சா? இங்கே குருவி 1, பாம்பு 2, தென்னை மரம் 3, வளையல் 4, இந்த நாய்க்குட்டி 5, கொண்டை 6, ஆடு 7. 8 வரலையானோ? எதே ஒன்று விட்டுருக்கோம், கண்டுபிடிச்சிட்டு விட்டுருக்கோம். என்னத்தை கண்டுபிடிச்சிட்டு விட்டீங்க? நாயெல்லாம் இப்போ சொல்லியாச்சா? அந்த அம்மாவோட வளையல் சொல்லியாச்சா? எதை கண்டுபிடிச்சிட்டு விட்டோம்னு தெரியலப்போ, இப்படிதான் மறந்து மேலே இருக்கிறது 8. அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நான் சொல்லும்போது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்லன்னு சொல்லுவோமா? பழம் 1, குருவி 2, பாம்பு 3, நாய் 4, இந்த வளையல் 5, கொண்டை 6, ஆடு 7, தென்னை மரம் 8. ஓகேவா? ஓகே.